வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ஒரு 40 நிமிஷத்தில் உங்கள் லஞ்சே ரெடி ஆகிடும். ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் செய்ய போகிற ஒரு சூப்பரான லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஈஸி டேஸ்டி ஓகே. அது என்ன ஹெல்த்தி அப்படின்னா, நம்ம எந்த மாதிரி பாத்திரத்தில் செய்கிறோம், எந்த யுட்டென்சில்ஸ் யூஸ் பண்ணுறோங்கிறதும் நம்மளுடைய ஹெல்த்துக்கு அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சமைச்சிக்கிட்டே நான் இன்றைக்கி புதுசாக யூஸ் பண்ணுற இந்த 2 குக்வேரை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். ஆமாங்க, இன்றைக்கி த இண்டஸ் வேலி அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து 2 குக்வேர் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். நிறைய பேருக்கு இந்த பிராண்ட் பற்றி தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு கூட இருப்பீங்க. ஆனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நான் நிறைய வீடியோஸில் குக் பண்ணும்போது இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்பீங்க. அதனால தான் இதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைனும் பண்ணிடலாம். இது எனக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லலாம் அப்படின்னு. எப்பயுமே நம்ம வீட்டுக்கு எந்த புதுசாக பாக்ஸஸ் வந்தாலும் அது அன்பாக்சிங் சாய் தான் பண்ணுவார். அவருக்கு இந்த அன்பாக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியான விஷயம். ஸோ இன்றைக்கி ஒரு 24 சென்டிமீட்டரில் காஸ்ட் அயர்ன் கடாய், அப்புறம் ஒரு 3 லிட்டர்ஸ் உள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரைப்ளை சாஸ் பாட். இது 2 தான் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த ட்ரைப்ளை சாஸ் பாட் பார்த்திங்கன்னா 304 ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது தான் நம்பர் 1 குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதை பற்றி நீங்கள் கூகுளில் போட்டு கூட பார்க்கலாம். அதே மாதிரி நல்ல ஸ்டர்டியாகவும் நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த காஸ்ட் அயர்ன் கடாய் பார்த்திங்கன்னா ப்ரீ சீசன்ட், அவங்களே சீசன் பண்ணி கொடுத்துடுறாங்க. ஸோ நல்ல ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம உடனேவே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்டு இதுக்கு இந்த பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இதை எப்படி நீங்கள் வாஷ் பண்ணுறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி வச்சுக்கணுங்கிற மேனுவல் எல்லாம் கூட அதிலே வந்துடுது. ரொம்ப முக்கியம், இண்டஸ் வேலியில் இப்போ கிட்டத்தட்ட 40% டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் என்னுடைய கூப்பன் கோடு ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள், ரேகா 24. அது போட்டிங்கன்னா இன்னொரு 12% டிஸ்கவுண்ட் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ரைட் டைம். யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ உடனே போயிட்டு இந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை வச்சு இந்த கூப்பன் கோடும் அப்ளை பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணலாங்க. அவ்வளோ ஸ்டர்டியாகவும் அவ்வளோ குவாலிட்டி நல்லாவும் அதே நேரத்தில் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் இருக்கிறதுனால எனக்கு இண்டஸ் வேலியில் இந்த 2 ப்ராடக்ட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு. டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். அடுத்தது என்ன, வாங்க சமையல் ஆரம்பிச்சிடலாம். இந்த பாட் இதில் குழம்பு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு பிரியாணி பாட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். 4 பேர் சாப்பிட்ற குவான்டிட்டி தாராளமாக ஒரு 1/2 கிலோ ரைஸ் போட்டு பிரியாணி நம்ம இதிலே செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி ஒயிட் குஸ்கா தான் செய்ய போகிறேன். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு லைட்டாக, ரொம்ப ஒரு கலர்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதம் அளவு வதங்கினா போதும். ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த ட்ரைப்ளை கடாயாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாலே ஹீட் நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு கேஸும் கம்மியாக செலவாகும். இப்போ இதில் 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லியும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கலாம். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் ஃபுல் குக்கிங்குமே பண்ணுறேன். ஸோ நல்லா வதக்கி விடுங்க. இப்போது ஒரே ஒரு தக்காளி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னால் 2 டேபிள் ஸ்பூன் புளிப்பில்லாத தயிரும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கிப்போம். இப்போ தக்காளி போட்டுடலாம். அது தக்காளி ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஏன்னா அந்த கலர் மாறிடும், அந்த ஒயிட் குஸ்காவோட கலர் மாறிடும். இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கியாச்சு. நீங்கள் எந்த அரிசியில் வேணாலும் இது செய்யலாங்க. நான் இன்றைக்கி பச்சரிசி, புழுங்கல் அரிசி, பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா எதில் வேணாலும் செய்யலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி மட்டும் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 5 கப்பு தண்ணி டோட்டலாக தேவைப்படும். அதில் 2 கப்பு தேங்காய் பாலும் 3 கப்பு தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டு. தேங்காய் பால் கூட ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால்லாம் கணக்கில்லை. 1/2 மூடி தேங்காய் எடுத்துகிட்டு அப்படியே நல்ல தண்ணியாக ஒரே பாலாகவே நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இது கொதி வந்ததுக்கப்புறம்
நம்ம அரிசி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் 1/2 கிலோ ரைஸ் எடுத்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்குங்க. நல்லா கொதி வந்தோடனே ரைஸை உள்ளே போட்டுடலாம். இந்த ட்ரைப்ளை பாட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷர் குக்கர் மாதிரி அடி நல்ல கனமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அடியே பிடிக்காது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேறு குக் பண்ண போகிறோமா, அது இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு நான் சொல்வேன். இப்போ அரிசி ஃபுல்லாக தண்ணி இழுத்ததுக்கப்புறம் மூடி வச்சாச்சு. மூடியும் நல்லா அழுத்தமாக இருக்கிறதுனால நல்லா டைட்டாக உட்காந்துருது. ஃபுல்லாக அப்படியே சிம்மில் வச்சுருவோம் 10 நிமிஷம். ஸோ அடுத்தது நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்மளுடைய இண்டஸ் வேலி காஸ்ட் அயர்ன் கடாய், அதில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும். ஒரே ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். காஸ்ட் அயர்ன் கடாயிலும் சரி, உங்களுக்கு ஹீட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் சிம்மில் வச்சாலே போதுங்க. அது பாட்டுக்கு அந்த ஹீட் அப்படியே மெயின்டைன் ஆகும். அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இப்போ 2 பழமான தக்காளியை கொதிக்கிற தண்ணியில் போட்டு தோலை உரித்து எடுத்துகிட்டு கூடவே ஒரு 5-6 முந்திரி போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இது நமக்கு நல்ல கிரேவி கொடுக்கும். அதே நேரத்தில் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரும் கொடுக்கும், ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ நம்ம போட போகிறது காளானும் பேபிகார்ன், அதாவது சின்ன சின்ன சோளம் சொல்லுவாங்க இல்லையா, அது. இது 2ம் சேர்த்து செய்கிற இந்த கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த கார்ன் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஸ்வீட் கார்ன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது மசாலாலாம் சேர்த்துடலாமா. 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் மல்லித்தூள், அது 3ம் சேர்த்து அப்படியே வதக்கி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுதும் உள்ளே சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நேரத்தில் நல்லா எண்ணெய் அப்படியே பிரிஞ்சிட்டு வரும். அதுக்கப்புறமா நான் காளான் பேபிகார்ன் போடுறேன். உங்களுக்கு எது வேணாலும், கிரேவி இது தான் பேஸு. உள்ளே போடுற ஐட்டம் நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். காளான் கூட பச்சை பட்டாணி போடலாம், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், அது மாதிரி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ காளானும் அந்த பேபிகார்னும் போட்டு நம்ம வதக்கும் போது காளான் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் இப்போதைக்கு நம்ம தண்ணி ஊற்றலை. கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடுவோம். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். ஸோ மூடி வைக்கும் போதே தண்ணி நல்லா விடும். இப்போது ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி எவ்வளோ தண்ணி விடுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கலாம். கிரேவி உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும், கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்கணுமா, கொஞ்சம் திக்காக இருக்கணுமா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி அப்படியே ஊற்றிட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ 1 டீஸ்பூன் நம்மளுடைய செந்தூர் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 22 வகையான மசாலாஸ் நம்ம செந்தூர் மசாலாவில் இருக்குது. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான மசாலா, எந்த வித கலர் அடிட்டிவ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இல்லாமல் உங்கள் வீடு தேடி வரும். இப்போ அப்படியே சிம்மரில் வச்சு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்ல அருமையான கிரேவி உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் போடலாம், ஆனால் அதுக்கு பதிலாக தான் நம்ம முந்திரி சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் க்ரீமி டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அது கொடுக்கும். ஃபைனலாக நல்ல தாராளமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த எண்ணெய் சட்டியோட ஹீட்லேயே அந்த எண்ணெய் நல்லா அப்படி பிரிஞ்சு வரும் பாருங்கள். ஸோ நம்ம சமைக்கிற சமையல் ருசி நம்ம எந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலேயும் இருக்குது. எப்பயுமே இந்த இரும்பு சட்டிலெலாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான இரும்பு சத்தும் அதில் கிடைக்கும். ஸோ இப்போ அவ்வளோதான். அடுத்ததில் பக்கத்தில் 10 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் 5 நிமிஷம் கழித்து தான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக குக் ஆகிருக்கு. கரெக்டாக பாருங்கள், அடியில் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா அந்த அடி, இந்த ட்ரைப்ளைங்கிற பாத்திரத்தில் தான் அடி அவ்வளோ கனமாக இருக்கும். உங்களுக்கு சமைக்கிற டைம் மிச்சமாகும், ஃபியூவல் அதாவது கேஸ் மிச்சமாகும், நல்ல ஹெல்த் பெனிஃபிட்டும் கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இண்டஸ் வேலியில் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற பிராண்ட்லேயே ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்க கூட வாங்கக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிறதுனால நான் இதை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி குயிக்காக ஒரு லஞ்சு ட்ரை பண்ணிவிடுங்க. நாளைக்கே செஞ்சுருங்க. டெய்லி குழம்பு ரசம் செஞ்சு போர் அடிக்கும் இல்லையா? அதனால் என்னுடைய இந்த ரேகா 24ங்கிற கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா 40% டிஸ்கவுண்ட் இல்லாமல் இன்னொரு 12% எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.